ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி பாருங்கள், நம்ம தோட்டத்தில் சூப்பராக ஒரு பூ பூத்துருக்கு. ஏற்கனவே ஒரு 3 பூ பூத்துருந்தது. என்னால் அதை வீடியோ எடுக்கவே முடியல. அப்புறம் பார்த்தா கொட்டி போயிடுச்சு. திரும்ப பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இதை பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே எல்லா செடியும் இந்த மலைக்கு பூ பூத்து நல்லா சூப்பராக தழைஞ்சி வந்துட்டுருக்குங்க. பார்க்கவே அப்படியே அழகாக இருக்குது. எல்லா செடியிலையும் பார்த்திங்கன்னா எல்லா ரோசஸ்லேயுமே நிறைய மொட்டு, அப்புறம் பிளான்ட்டும் சைடு பிரான்ச் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த மலைக்கு வந்து நம்ம ஒரு தண்ணி விடுறதோ உரம் போடுறதோ எதுவுமே இல்லை. அவ்வளோ பவர் இந்த மழை தண்ணிக்கு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மேலே வந்தாக்கா அப்படியே எல்லா செடியும் பச்சை பசேர்னு அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பூவும் பிஞ்சு காயின்னு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இன்றைக்கி நிறைய பேர் பிளான்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. 10 நாளைக்கு முன்னாடியே அனுப்புகிறது. இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிடுச்சு. அதனால் சரி, இன்றைக்கி கண்டிப்பாக அனுப்பிச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு 5:30க்கு வந்து பஸ்ஸு. அதனால சரி, இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவர் வந்து கொரியர் பண்ணுவார். எனக்கு கொரியர் பண்ண தெரியாது. அதனால தான் நான் கொரியர் பண்ண டிலே ஆச்சு. போன வாட்டியுமே எங்கள் வீட்டில் தான் அனுப்பிச்சி விட்டார். இந்த வாட்டியுமே அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போயிட்டேன்னா அவர் எனக்கு கொரியர் பண்ணி விட்டுருவார். அதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விதையெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த கட்டிங் கேட்குறீங்க. கட்டிங் வச்சா 4 பிளான்ட் வச்சாக்கா ஒரு பிளான்ட்டு தான் வரும். அதனால் நான் தான் இந்த விதையெல்லாம் வந்து பழுக்கட்டும்னு விட்டு வச்சுருந்தேன். இது நல்லாவே இப்போ பழுத்துருக்கு. இதில் ஒவ்வொரு விதையிலையுமே பார்த்திங்கன்னா 10-20 சீடு இருக்கும். அந்த சீடு போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு 4-5 பிளான்ட்டாவது வரும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பழம் போட்டு விட போகிறேன். நிறைய பார்த்திங்கன்னா இந்த டைமில் சூப்பராக தழைஞ்சி வரும். ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப மழையும் இல்லாமல் என்ன செடி வச்சாலும் சரி, என்ன விதை போட்டாலும் சூப்பராக தழைஞ்சி வர கிளைமேட் தான் இது. அதனால் தைரியமாக நீங்கள் இந்த டைமில் வச்சுக்கலாம். இப்போ நான் அனுப்புகிறேன்னாக்க உங்களுக்கு 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மண் கலவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு வந்ததுமே ஒரு 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 5 மினிட்ஸ் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நட்டு வச்சுருங்க. சூப்பராக வரும். இன்றைக்கி ஃபங்க்ஷன் என் தம்பி பொண்ணுக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்துறாங்க. லாஸ்ட்டு தம்பி அவன் தான். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் போயிடுவேன். எங்கள் சித்தி ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனும், ஒரு ஃபங்க்ஷன் கூட என்னை விட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கும் எங்கள் சித்திக்கும் இருக்கிற லவ் வந்து ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, சில நேரம் வந்து சண்டையும் வரும். அப்புறம் அதில் வந்து அதில் அன்பும் இருக்கும் அதிகமாக. அதனால் வந்து எங்கள் அம்மா காட்டிலும் எங்கள் சித்தி பரவாயில்ல தான். அதாவது எங்கள் அம்மா கையால் நான் சாப்பிட்டனாலே எனக்கு விவரம் தெரிஞ்சு, சின்ன பிள்ளையிலேருந்துன்னு இல்லை, ஆமாம், எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அம்மா கையால் நான் சாப்பிட்டது கிடையாது. நானே, அதாவது சின்னதுலேயே நான் வந்து ஒரு 10-12 வயசுலேயே இருந்தே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வேணால் அவங்க இல்லாமல் நம்மளால் சர்வே பண்ணியிருக்க முடியாது. இருந்தாலும் எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சமைச்சி சாப்பிட்டுக்குவேன், இல்லைன்னா கடையில் வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான். எங்கள் அம்மா கையாலேயோ அன்பாக எனக்கு சாப்பாடு ஊட்டினது எனக்கு சுத்தமாகவே எனக்கு ஞாபகமே கிடையாது. எனக்கு 8-9 வயசுலேருந்து விவரம் தெரியும். அந்த 8-9 வயசுலேருந்தே அம்மாவோட அன்புன்னா என்னன்னே எனக்கு தெரியாமலே தான் நான் வளர்ந்தேன். நானே தலை பின்னிக்குவேன், நானே ட்ரெஸ் பண்ணிக்குவேன், நானே, அதாவது ஒரு அனாதை குழந்தை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் அம்மாவோட அன்பு, அரவணைப்பு, அந்த பரிவு எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு கிடைக்கல. நான் இப்போ நிறைய யோசிப்பேன். நம்ம அம்மா வீட்டுக்கு போனோன்னா ஒரு நேரம் நிறைய எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களே அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் கூட போவேன். அந்த பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 35-40 ஏஜ் இருக்கும். 40 ஏஜ் இருந்தால் கூட அவங்க அம்மா சாப்பாடு வந்து சமைச்சி அன்பாக பரிமாறி ஒரு நேரம் ஊட்டி விடுவாங்க. நானே சொல்வேன், என்னம்மா ஊட்டி விட்றீங்க அப்படின்னு. அவளுக்கு எத்தனை வயசானாலும் அவள் ஏன் பொண்ணு அப்படின்ட்டு ஊட்டுவாங்க. அப்போல்லாம் நான் நிறையா சொல்லலைனாலும் பொறாமல்லாம் கிடையாது. அது ஒரு வலி, மனக்குமுறல்பாங்கள்ல, அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன். அது எனக்கு
இப்போவும் இல்லை, எப்பவும் இனிமேல் கிடைக்குமான்னு தெரியல. சின்னதுலேருந்தே எனக்கு கிடைக்கல, கஷ்டம் மட்டும்தான் அவங்களால கிடச்சிருக்கு. அன்புங்கிறதெல்லாம் எனக்கு கிடச்சதே கிடையாது. அதனால் நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணல. அது சரி, ஓகே. அது பேசினேன்னா இந்த மாதிரிலாம் நிறைய பேசுவேன், அதனால தான் இது பண்ணல. சரி, ஊருக்கு போகிறோங்கிறனால எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இதை தனித்தனியாக நான் பார்சல் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். ரெடி பண்ணி வச்சு இதை எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுக்கணும். அவர் எனக்கு கொரியர் பண்ணி விட்டுருவார். எனக்கு வந்து அம்மா இல்லைங்கிற கவலையே இப்போ அதாவது இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வந்து எனக்கு கடவுள் வந்து கொடுத்தது ஒரு அம்மா தானே உனக்கு எல்லாம் இல்லாமல் போச்சு. உனக்கு 1000 அம்மா ஒன்று சேர்ந்தா எப்படி ஒரு அன்பு கிடைக்குமோ அந்த மாதிரி கடவுள் வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக தான் என் புருஷன் எனக்கு கொடுத்துருக்குறாரு. என்னை ராணி மாதிரி இன்னும் வரைக்குமே ஒரு ஏஞ்சல், ராணி, மகாராணி மாதிரி தான் என்னை இன்னும் வரைக்குமே வச்சுட்ருக்காரு. என் இஷ்டம்தான், நான் எங்கே வேணால் போவேன், என்ன வேணால் பண்ணுவேன், யார்கிட்ட வேணாலும் சண்டை போடுவேன், யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். இந்நாள் வரைக்கும் இது பண்ணாத பண்ணுன்னு என்னை சொல்ல மாட்டார். நீ என்ன வேணால் பண்ணுடா தங்கம், நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் வாழ்கிறேன்ட்டு இன்ன வரைக்குமே எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறார், கடவுள் வந்து ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு சொர்க்க வாசலையே எனக்காக திறந்து வச்சிட்டாரு. அந்த மாதிரி என் புருஷன். இன்றைக்கி அவர் இல்லை, அவர் இல்லாமல் தான் நானும் கோயிலுக்கு போகிறேன். அவர் இல்லாத எந்த ஃபங்க்ஷனுமே இப்போது போனதே கிடையாது. இப்போ சமீபத்தில் 2-3 ஃபங்க்ஷன் வேறு வழியே இல்லாமல் தான் நான் போயிட்டுருக்குறேன். சரி, அவருக்கு லீவ் கிடைக்கல, அவரையும் சிரமப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால நானே போக பழகிட்டேன். இந்த பாப்பாவுக்கு 15 to அதுக்கப்புறம் முன்னாடி 19 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 19 வருஷத்தில் இப்போ ஒரு 4-5 ஃபங்க்ஷன் மட்டும்தான் அவர் இல்லாமல் நான் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் இல்லாமல் போனால் எனக்கு ஒரு மாதிரி வெறுமையாகவே இருக்கும். அது என்னோட நெருங்கின சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட அது நான் எப்படி சொல்கிறது, அவர் இல்லாமல் போக எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடித்து காது குத்தலான்ட்டு மொட்டை அடிக்கிறாங்க. அவள் திமிர்றா, அவளை மொட்டை அடிக்கிறே விட மாட்டேங்கிறா. ரொம்ப எல்லாருமே சமாதானப்படுத்தி பிடிக்கிறாங்க. அப்போ கூட அவள் வந்து மூச்சு விடாமல் அழுதாயம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என் தம்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருந்தான். ஆனால் என் தம்பி பொண்டாட்டி ரொம்ப அழுதா, தேம்பி குழந்தை அழுக அவளும் அழுகிறா சேர்ந்து. இதே மாதிரி என் பொண்ணுக்கு மொட்டை அடிக்கும்போது நான் தைரியமாக இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தாக்கா பாப்பாவுக்கு மொட்டை அடித்து காது குத்தும்போது அப்படி கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பாப்பாவுக்கு வந்து பாப்பா அழ அவருக்குமே வந்து ஒரு மாதிரி கண் கலங்கினார். காது குத்தும்போதும் ரொம்ப வருத்தப்பட்டார். நான் தைரியமாக எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. பார்த்திங்கன்னா சூப்பராக மொட்டை அடித்து காது குத்து ஃபங்க்ஷனும் நல்லா நிறைய பேரே வந்திருந்தாங்க. வெளியாளுங்கள்லாம் கூப்பிடல, சொந்தக்காரங்க வரைக்கும். சரி, எனக்கு கொஞ்சம் மொட்டை அடித்து காது குத்துனாங்க. பாப்பாவுக்கு காது குத்திட்டு நானும் சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போமேன்னு கோயில் முன்னாடி உட்காந்துருந்தேன். காஃபி சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப தூறல், ஜில்லுன்னு தூறலாக இருந்தது. சரி, வெளியில் அப்படியே போவோம், கிராமத்தை அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தேன். பார்க்குற இடம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நாங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜிலலாம் இருந்திருக்கோம். அதாவது எப்படின்னா, எங்கள் பாட்டி வீடு நல்ல பெரிய இடம், அதில் தளம் போட்ட வீடும் இருக்கும், குடிசை வீடு சமையலுக்கு இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்கும், அப்புறம் வந்து கிணறு இருக்கும், முன்னாடி பெரிய இடமா இருக்கும். சின்ன பிள்ளையில் எனக்கு அந்த ஞாபகம்லாம் இருக்குது. கிராமங்கள்லாம் அந்த மாதிரி வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. முன்னாடி அந்த வீட்டில் இருக்கும்போது நமக்கு அந்த அருமை தெரியல. இப்போ வந்து இப்படி சென்னையில் வாழ்ந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு அந்த பழைய ஞாபகம் அப்படி ஒரு குடிசை வீட்டில் இருக்கணும். எங்கள் வீட்டுக்காருக்கும் அதே ஆசை தான். இப்போ நான் எப்படி யோசிக்கிறேனோ அது மாதிரி தான். ஓடு போட்ட வீடு, வாசலில் வந்து மண்ணடுப்பு, அப்புறம் கொஞ்சம் கோழி, மாடு, அப்புறம் செடி, இது மாதிரிலாம் கொஞ்ச நாள் வாழணுன்ட்டு நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இருக்கணும். கடவுள் வந்து அருள் புரியணும் இன்னும் கொஞ்ச நாளாவது அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு. அப்புறம் சாமி கும்பிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா
மரியாதை கோயிலில் மரியாதை கட்டி அதுக்கப்புறம் என்ன என்ன சொல்லுவாங்க தலப்பா கட்டி மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இன்னொரு கோயிலில் வந்து சாமி கும்பிட்றாங்க. கும்பிட்டு இந்த ஆடு தான் வந்து வெட்ட போகிறாங்க. வெட்டலை, இது என்னமோ நெஞ்சில் குத்தி வாழைப்பழத்தை வைப்பாங்க. நமக்கு அது ஒரு பார்க்கவே சொல்லும்போதே பயமாக இருந்தது. பாவம் அந்த ஆடும் அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படி திமிரிக்கிட்டே இருந்தது. நான் ஏற்கனவே கோழி சாப்பிடாததுக்கு ரீசனே அப்படி தான். எனக்கு கோழினா ரொம்ப பிடிக்கும். 2 கோழி கூட முழுசாக சாப்பிட்ருவேன். இந்த கோழி தீபாவளிக்கு போய் நான் வாங்க போனேன் ஒரு வாட்டி. அதில் கழுத்தை அறுத்து போடுறத பார்த்துட்டு அந்த கோழி சாப்பிட்றதே நான் விட்டுட்டேன். வேண்டாம், கோழியே இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்னு பாவம்னு. இப்போ இந்த ஆடை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் விடன்ட்டு நடுங்குச்சு. ஐயோ, அதை நம்ம குத்தும்போது நம்ம ஏன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கிளம்பிட்டேன். வெளியில் கிளம்பிட்டு சரி வருவோம் அப்புறமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் தம்பி நடுத்தம்பி கொண்டு போய் திருச்செந்தூர் போகணுண்டா அப்படின்னு பைக்லேயே கொண்டு போய் விட்டான். அங்கேருந்து அப்புறம் லோக்கல் பஸ் பிடிச்சி நான் ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு லோக்கல் பஸ்ஸில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். சரி நம்மளே போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தம்பி லோக்கல் பஸ் ஏற்றி விட்டுட்டான் திருச்செந்தூருக்கு. அங்கேருந்து கிளம்புறேன். போயிட்டு என்ன யாருன்னாக்கா நான் மட்டும்தான் போகிறேன். எல்லாருமே அங்கே ஃபங்க்ஷனில் இருக்கிறாங்க. நம்ம மட்டும் போவோம். போயிட்டு எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். அது திருச்செந்தூர் போகணுன்னாக்கா நான் மாதம் ஒரு வாட்டினாலும் யார் கூப்பிட்டாலும் சரி அதாவது ஒருத்தவங்க வந்து பக்கத்து வீட்லேயே இருக்கிறாங்க, நான் அவ்வளோவா பழக்கவே இல்லை, திருச்செந்தூர் போகிற மாதிரிங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா சரின்ட்டு ஓகேன்ட்டுருவேன். அவங்க ஃபேமிலியோடு போகிறாங்களே அவங்க கூட போகிறோமே அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் யோசிக்க மாட்டேன். அவங்க கோயிலுக்குன்னு கூப்பிட்டாங்கன்னா நான் கிளம்பிடுவேங்க. அந்த மாதிரி ஒரு எனக்கு அது ஏன்னா அவ்வளோ பிடிக்கும், சொல்லவே முடியாது. அவ்வளோ இந்த கோயிலுக்கு நான் லட்சம் வாட்டி வந்திருக்கேன். இப்போ திருச்செந்தூர்னாக்கா வருஷத்துக்கு எப்படினாலும் 2-3 வாட்டி நானாக கிளம்பி வந்துடுவேன். தனியாகவே சாமியை கும்பிட்டுட்டு தனியாகவே ஏறிடுவேன். அந்த கிளைமேட்டு அப்புறம் இந்த சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு நான் போனேன்னாக்கா எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு எனக்கு அந்த கஷ்டமே தெரியாது. எனக்கு ஏதோ எல்லாம் அந்த சாமி பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் எனக்கு ரொம்ப, அதாவது சின்னதுலேருந்தே விநாயகரை கும்பிட்டு அது விநாயகர் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் கிடையாது. விநாயகரை பிடிக்கிற அளவுக்கு வந்து நான் முருகரையும் ரொம்பவே கும்பிடுவேன். முருகரும் விநாயகர் அப்புறம் வந்து எனக்கு சமயபுரம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான இஷ்ட தெய்வம் சமயபுரத்தம்மன். அவங்களையும் நான் வந்து அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது பார்க்க போயிடுவேன். மற்ற தெய்வங்களை பிடிக்காதான்னு கேட்டால் எல்லா தெய்வத்தையும் பிடிக்கும். ரொம்ப நம்ம அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா சில தெய்வத்தை பார்க்கும்போது. அந்த மாதிரி தான் என்ன மாதிரி ஒரு கஷ்டம்னா நேராக ஒரு அம்மா கிட்டே போய் தேடி போவோம்ல ஒரு கஷ்டம் வந்தாக்கா. அது மாதிரி தான் நான் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம்னாக்கா சமயபுரத்து அம்மனை நினச்சிக்குவேன், அவங்கக்கிட்ட வேண்டிக்குவேன், அவங்க எனக்கு எல்லாம் பார்த்துக்குவாங்கங்கிற மாதிரி. எனக்கு அந்த கஷ்டமும் அதே மாதிரி போனதுக்கப்புறம் நான் அந்த கோயிலுக்கு விடுவிடுன்னு ஓடி போய் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வந்துடுவேன். அது மாதிரி தான் நமக்கு எத்தனை சாமி இருந்தாலும் நம்ம இஷ்ட தெய்வத்தை கும்பிடும்போது அது ஒரு ஹாப்பினஸ். என் பொண்ணு தான் சொல்லிகிட்டே இருந்தா, அவளுக்கு வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ எங்கள் வீட்லேயும் இல்லாமல் என் பொண்ணு இல்லாமல் அது ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி தனியாக வந்து உட்காந்துருக்கும்போது அது மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. இப்போ நான் வந்து சரி இங்கேருந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டு இப்போ அடுத்து நான் வந்து திருச்சிக்கு போனேங்க. மெட்ராஸுக்கு தான் புக் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் சொல்லிட்டாரு நீ இப்படியே இறங்கிடு அப்படின்ட்டாங்க. அதனால நான் வந்து திருச்சியிலே இறங்கிட்டு அங்கே 2:30 மணிக்கு இறக்கி விட்டான் டைமில். அப்புறம் அங்கேருந்து வீட்டில் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார் முருங்கைக்கீரை அப்புறம் சாம்பார் எல்லாமே வைக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ எதுக்காக முருங்கைக்கீரைலாம் பண்ணிகிட்ருக்குறீங்க? நான் தான் இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுவேனே அப்படின்னு. பரவாயில்ல, ஒரு நாளாவது நீ அங்கே போனால் சரியாக சாப்பிட மாட்டேன், நீ ஒரு நாளாவது ஹெல்த்தியாக செஞ்சு தரேன், நல்லா முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரை பொரியல் அது மாதிரிலாம் வச்சு கொடுக்குறேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு போ அப்படி. அங்கே போனாலும் என்ன சாதம் ரசம்னு வச்சு சாப்பிடுவேன்னு ஃபீல் பண்ணார். நீங்கள் சொல்லுங்கள், நான் கொடுத்து வச்சவ தானே. ஓகே.